ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வின்கோம் ஸ்டடி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 2022 நடந்த குரூப் 2 எக்ஸாமு. அதில் உள்ள ஜென்ரல் தமிழ் 100 கொஷின் மட்டும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 1. விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வுவமை விளக்கும் பொருள் யாது? விழலுக்கு இறைச்ச நீர் எப்படின்னா, பாய்ச்சிற நீர் வேஸ்ட்டு தான். அது எதுக்கும் யூஸ் ஆகாது. அதனால் இது ஒரு பயனற்ற செயல். 2. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். மடை திறந்த வெள்ளம் போல. இதுக்கு பொருத்தமான உவமை என்னன்னா, தடையின்றி மிகுதியாய். இப்போ ஆல்ரெடி வெள்ளமே நல்லா போகுது, இதில் மடையையும் திறந்து விட்டோம்னா அதிகமாக போகும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் போகும். அதை தடையின்றி மிகுதியாய். 3. தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதல். வாக்கிய அமைப்பை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது, இது செயற்பாட்டு வினை. கவிதா உரை படித்தால் அப்படின்னு வந்தால் செய்வினைன்னு வந்துடும். கவிதாவால் உரை படிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆள் அப்படின்ற 3ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்திருக்கு. அதனால் அது செயற்பாட்டு வினை. 4. பாண்டியர்களின் கப்பற்படை தளம் கொற்கை. பாண்டியர்களோட கப்பற்படை தளம் கொற்கை. 5. தன்மணல், இதோட இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. தன்மணல் பண்புத்தொகை. 6. பொறுத்துக. இடுகுறி பொதுப்பெயர் காடு, இடுகுறி சிறப்பு பெயர் பனை, காரண பொதுப்பெயர் பறவை, காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. காரண பொதுப்பெயர்னா ஒரு காரணத்தோட பேர் வச்சுருப்பாங்க. அது பறவை, அதாவது பறவைங்கிறது நல்லா பறக்கிறதால பறவைன்னு வந்துச்சு. அதனால் அது காரண பொதுப்பெயர்னு வந்துருச்சு. என்ன வகையான பறவை அப்படிங்கிறப்போ மரங்கொத்தி, மரத்தை கொத்தி கொத்தி சாப்பிட்ற பறவை. அதனால் அது காரண சிறப்பு பெயர்னு வந்துருச்சு. ஆன்சர் 3, 4, 2, 1. 7. பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. பண்பு பெயர் இதில் இருந்து எதுனா, அன்பு அப்படிங்கிறது பண்பை குறிக்குது. பாரதம் எங்கள் தேசம் பொருந்தாததாக இருக்குது. நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் பொருந்தாததாக இருக்குது. தமிழ் இலக்கிய வளமுடையது அப்படிங்கிறதும் பொருந்தலை. உயிர்களிடத்தில் அன்பு காட்டு அப்படின்றதுல இதில் அன்புங்கிறது ஒரு பண்பு பெயரை குறிக்கும். அதனால் இது உயிர்களிடத்தில் அன்பு காட்டு தான் சரியான பண்பு பெயர். 8. சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடராக்குக. கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது. இது அப்படியே ஆர்டராக எழுதணும்னா, இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது அப்படிங்கிறது சரியான தொடராக இருக்கும். 9. சென்றான், இதோட வேர்ச்சொல் என்னன்னா, சென்றான் அப்படிங்கிறதுல வேர்ச்சொல் செல். செல்லு தான் முழுசாக வரும்போது ஆண்பால் வினைமற்றோட சென்றான்னு வரும். சென்றானோட வேர்ச்சொல் செல். 10. இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல் இகழ். இகழ்ந்தனரோட வேர்ச்சொல் இகழ். 11. மீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் மீனா மேலே. மீனா மேலே. 12. நாங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் நானா நாக்கை குறிக்கும். அப்போ நானா நாவு. 13. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. அரை, அரை. இதில் வர்ற அரைங்கிறது ஹாஃப், பாதியை குறிக்குது. கசட தபரில் வர ரா வல்லின ரா அரை அப்படின்னா ரூம் அப்படின்னு வரும். இதில் அரைதல் அப்படிங்கிற ஒரு வினையை குறிக்குது. அப்போது பாதி, அரைதல். 14. அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல். அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல்லுன்னு பாருங்கள். மகர சங்கராந்தி, லோரி, உத்தராயன், இதெல்லாம் ஒரு ஸ்டேட்டில் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். 6th நியூ புக்கில் இருக்கும். இதில் போகி பண்டிகை மட்டும்தான் அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல். 15. பொருந்தாத வினை மரபை கண்டறிக. அம்பு எய்தனர், அம்பு எய்தார், ஆடை நெய்தார், தண்ணீர் குடித்தார், இதெல்லாம் வினை மரபு கரெக்டு. முறுக்கு உண்டார்னு வருது, முறுக்கு தின்றார் அப்படின்னு வரணும். அதனால் இதுதான் பொருந்தாத வினை மரபு. 16. எதிர்ச்சொல். மேதை அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் பேதை. மேதைனா எல்லாமே தெரிஞ்சவங்க, பேதை அப்படின்னா எதுவுமே தெரியாதவங்க. அப்போ மேதைக்கான எதிர்ச்சொல் பேதை. 17. புனையினும் புல்லெனும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் எதுனா, புல் அப்படின்னா கீழான அப்படின்னு வரணும். புல்லுனா கீழான. இங்கே எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. அப்போனா கீழானக்கு எதிர்ச்சொல் மேலான. 18. புத்துயிரூட்டி பிரித்தெழுதுக. புத்துயிரூட்டிங்கிறத பிரித்தோன்னா புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி தான் புத்துயிரூட்டி.
19 சரியான மரபு தொடர் பொருள். ஆகாய தாமரைங்கிறது வந்து என்ன வகையான ஒரு மரபுன்னு பார்த்தோன்னா, அது வந்து ஒரு இல்லாத ஒன்று. அது வந்து இல்லவே இல்லை உலகத்தில். அதனால ஆகாய தாமரைங்கிறது வந்து ஒரு இல்லாத ஒன்று. 20 எண்ணி துணிக கருமம். கருமம் என்பதனோட பொருள் வந்து செயல். ஒரு செயலை வந்துட்டு செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் துணிந்து செய்யணும். அதுதான் அந்த இடத்துல மீனிங்கு. இப்போ கருமம் அப்படிங்கிறதோட பொருள் வந்து செயல். 21 சைவ சமய குறவர்களோட எண்ணிக்கை வந்து 4. 4 வந்து திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர், சுந்தரர். இவங்க 4 பேரும் தான் வந்து சைவ சமய குறவர்கள். 22 சரியான கூற்றை தேர்வு செய்க. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் வந்து திருமுனைப்பாடி நாடு, திருவாமூர். இது சரி. திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார். இதுவும் சரி. தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர். இதுவும் சரி. ஆளுடைய அரசு வாகீசர் என அழைக்கப்படுபவர் நாவுக்கரசர். இது 4மே வந்து சரிதான். அப்போ வந்துட்டு என்னதுன்னா மனசில் ஏற்றிக்கோங்க. திருநாவுக்கரசர் வந்து பிறந்த ஊர் வந்து திருமுனைப்பாடி நாட்டில் உள்ள திருவாமூரில். திருஞான சம்பந்தரால் தான் அப்பர்னு அழைக்கப்படுறாரு. தாண்டகவேந்தர்னும் அழைக்கப்படுறாரு. ஆளுடைய அரசு வாகீசர் அப்படிங்கிறதும் இவரோட மற்ற பெயர்கள். 23 பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் வந்து எதுனா பாஞ்சாலி சபதம். பாரத தாயோட அடிமை துயரத்தை விளக்குற பாரதியாரோட நூல் வந்து பாஞ்சாலி சபதம். 24 அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் வந்து தச்சநல்லூர். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர். 25 வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் வந்து பாஞ்சாலி சபதம். வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் தான் வந்து பாஞ்சாலி சபதம். இதோட ஆசிரியர் வந்து பாரதியார்னு மேலே தான் பார்த்தோம். 26 காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் அண்ணாமலையார். காவடி சிந்தோட தந்தை வந்து அண்ணாமலையார். 27 குறுந்தொகையின் அடி வரையறை 4 to 8. 4லேருந்து 8 வரைக்கும் உள்ளது வந்து குறுந்தொகையோட அடி வரையறை. 13 to 31 வந்து அகநானூறு. 13 to 31 அகநானூறு. 8 to 16 வந்து வராது எதுக்கும். 9 to 12 வந்து நச்சினை. நச்சினையோட அடிவரையறை வந்து 9 to 12. 13 to 31 வர்றது வந்து அகநானூரோட அடிவரையறை. குறுந்தொகையோட அடி வந்து 4 to 8. 28 தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்னா சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் வந்து இளங்கோவடிகள் வந்து மணிமேகலையோட ஆசிரியராக இருக்க சீத்தலை சாத்தனாரை தான் தண்டமிழ் ஆசான் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. 29 பொருத்தமான அருஞ்சொல் பொருள் கூறுக. இதில் வந்து பொருத்தமானது எதுனா பாசவர்ங்கிறது வெற்றிலை விற்போர் அப்படிங்கிறதான் வந்து சரியான பொருள். பாசவர்னா வெற்றிலை விற்போர். வெத்தலை விற்கிறாங்க, பாசமாக வந்து வெத்தலை போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசவர்னா வெற்றிலை விற்போர். 30 பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. பொன்னும் துகிரும்னு ஆரம்பிக்கிற பாடல் வடி வந்து எதில் இருக்குன்னா புறநானூரில் இருக்குது. 31 கீழே காண பெறுவனவற்றுள் பொருத்தமில்லாதது எழுதுக. நச்சினை பரிபாடல் கலித்தொகை 10 பாட்டு. இதில் ஃபஸ்ட்டு 3 நச்சினை பரிபாடல் கலித்தொகை இது 3மே வந்து 8 தொகை நூல்கள். 10 பாட்டுன்னு சொல்லி அந்த தொகை பெயரே கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து பொருந்தாதது. 10 பாட்டு. 32 கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சிலை என்றும் கூறும் நூல் வந்து நாலடியார். கல்வி அழகே அழகுன்னும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை அப்படின்னு சொல்கிற நூலும் வந்து எதுனா நாலடியார். 33 பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள். இது வந்து பழமொழி 400ல் இந்த பாடல் வரி வந்து இருக்கும். பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள். இதில் புகாவா என்பதன் பொருள் வந்து உணவு. புகாவா என்பதன் பொருள் உணவு. 34 முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்பெறும் வேறு பெயரினை கண்டறிக. முதுமொழி காஞ்சியோட இன்னொரு பேர் வந்து அறவுரை கோவை. முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை. 35 பொம்மல் என்பதன் பொருள் வந்து பொம்மல்லாம் வந்து சோறு. 36 திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசம். 1812 வந்து பதிப்பிச்சிருப்பாரு. 37 ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடை மலர்ந்த சுகந்த மணமலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் வந்து ராமலிங்க அடிகள். ராமலிங்க அடிகள் வள்ளலார் 2 ஒன்று தான். ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடை மலர்ந்த சுகந்த மணமலரே அப்படின்னு சொல்லி இறைவனோட திருவடிகளை வந்து பாடியிருக்காரு. 38 பாடலறிந்து பொறுத்துக.
காலை மாலை உலாவினிதம் இந்த பாடல் வந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை வந்து பாடியிருப்பார். மீதூன் விரும்பேல் அப்படிங்கிறது ஔவையார். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்னு சொல்கிறது வந்து திருமூலர். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அப்படிங்கிறது இது வந்து திருக்குறள். இப்போ திருவள்ளுவர். 4123 தான் இதுக்கான ஆன்சர். 39 ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம் வந்து அரிக்கமேடு. இப்போ ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையில நடந்த வணிக தொடர்பை பற்றி சொல்கிற அகழாய்வு வந்துட்டு நடந்த இடம் எங்கன்னா அரிக்கமேடு. 40 ஆரப்பாளையம் ராசபாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் வந்து நாயக்கர்கள். நாயக்கர்கள் தான் அவங்களோட பகுதிகளை 72 பாளையங்களாக பிரித்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆரப்பாளையம் ராசபாளையம்னு வந்து ஊர் பெயரோட பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் வந்து நாயக்கர்கள். 41 காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். காமராஜரை வந்து கல்விக்கண் திறந்தவர்னு வந்து பாராட்டினவர் தந்தை பெரியார். 42 வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார்னா வரி வடிவம். தமிழ் எழுத்துக்களோட வரி வடிவத்தை வந்து திருத்தி தான் வந்து எழுத்து சீர்திருத்தம் வந்து பண்ணியிருக்காரு வீரமாமுனிவர். 43 துரைமாணிக்கம் என்பது யாரோட இயற்பெயர் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் தான் வந்து துரைமாணிக்கம். 44 திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். திராவிடம் அப்படிங்கிற சொல்லை வந்து இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். 45 சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஷ் உடையனவாக காண கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சமண மதத்தில் உள்ள சிற்பங்கள்லாம் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் கொண்டதாக இருக்குது. 46 இந்த சைடு வந்து சிறுகதையும் இந்த சைடு ஆசிரியரும் சொல்லி பொறுத்த சொல்லியிருக்காங்க. உண்மை சுடும் அப்படிங்கிறது வந்து ஜெயகாந்தன். கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன். பாலைப்புறா சு சமுத்திரம். இரவின் அறுவடை புவியரசு 3142. 47 தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர் வந்து கவிக்கோ அப்துல் ரகுமான். தமிழ் பல்கலைக்கழகத்தோட தமிழன்னை விருது வாங்கினவர் கவிக்கோ அப்துல் ரகுமான். 48 வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது வந்து செவாலியர் விருது. வாணிதாசனுக்கு வந்து பிரெஞ்சு அரசாங்கம் கொடுத்தது தான் செவாலியர் விருது. 49 திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டு பெற்றவர் முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி யாருன்னா முடியரசன். 50 தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். 51 பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க. தண்ணீர் டேஷ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். தண்ணீர் வந்து வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். 52 கார்த்திகை மாதம் டேஷ் கண்ட மாதிரி. இந்த பழமொழியை நிறைவு செய்யணும்னா கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி. 53 கடிந்தோரார் செய்தார்க்கு அவை தாம் முடிந்தாலும் பீழை தரும். இதில் உள்ள இணை மோனையை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. இணை மோனைனாலே முதல் எழுத்து ஒன்றி வருவது. கடிந்தலையும் முதல் எழுத்து கா வந்து வந்திருக்கு. 2வது சீரில் உள்ள கடிந்தோரார்லேயும் கா வந்து ஒன்றி வந்திருக்கு. அப்போ இணை மோனை அப்படிங்கிறப்போ 1 2 வந்து சேர்ந்துருக்கிறதால அது வந்து கடிந்தோராருங்கிறது தான் இணை மோனை. 54 எதுகை இணை கண்டறிக. சிறுங்கி பேரம் எனத்திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகருரை வாழ்க்கையன். இதில் வந்து பார்க்கும்போது 2வது எழுத்து ஒன்றி வருவது தான் வந்து எதுகை. அப்போ முதல் சீரை பாருங்கள், சிறுங்கியில் வந்து ரூ வந்து வந்திருக்கு. அடுத்து கீழே 5வது சீரில் வந்து மருங்குலேயும் ரூ வந்து ஒன்றி வந்திருக்கு. அப்போ சிறுங்கி மருங்கு இதுதான் வந்து எதுகை. 55 எவ்வகை வாக்கியம் என அறிக. தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை அப்படின்னு சொல்கிறது, தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு செய்தி தொடர். 56 எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். விடைக்கேற்ற வினா வந்து என்னன்னா இயற்சொல் என்பது யாது. இயற்சொல் என்பது யாது அப்படின்றதுக்கு வந்து ஒரு கொஷினாக வந்துச்சுன்னா விடை வந்து எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் தான் இயற்சொற்கள். 57 தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். விடைக்கேற்ற வினா அமைக்க. தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அப்படிங்கும்போது என்றும் இடும்பை தருவது எது அப்படின்றதான் இந்த விடைக்கேற்ற வினா.
58 கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. கலங்காது அப்படிங்கிறது வந்து சொல்லுங்க. தூ அப்படின்னு முடிஞ்சாலே அப்படின்னு வந்தாலே வந்து வினையெச்சம்னு வந்துடும். கலங்காதுன்னு ஆங்கிற இடைநிலை வந்து வந்திருக்கு. அதனால இது வந்து எதிர்மறை வினையெச்சம். 59 பொறுத்துக. பொருட்பெயர் நாற்காலி புத்தகம், இடப்பெயர் வேலூர் நாமக்கல், காலப்பெயர் மாலை இரவு, சினைப்பெயர் முகம் கை. நாற்காலி புத்தகம்லாம் வந்து ஒரு பொருளை குறிக்குது. வேலூர் நாமக்கல் இடம், ஊரை வந்து குறிக்கிறதால இடம். காலம் அப்படிங்கிறப்ப மாலை இரவு இதெல்லாம் வந்துட்டு பொழுதை வந்து குறிக்குது, அப்போ காலம். சினை அப்படிங்கும்போது முகம் கை இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ மனித உடலோட சினை, அதாவது சினைனா வந்து உறுப்புகள் அப்படின்னு அர்த்தம். அப்போது முகம் கைங்கிறது சினைப்பெயர். அப்போ 3, 4, 1, 2. 60 தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுதுக. திண்ணை, தங்கம், துணை, தாழ்பால், தீ, தீது. இதை வந்து அகர வரிசைப்படுத்தணும்னா ஃபஸ்ட்டு தா வந்து வரும், அதுக்கப்புறம் தா, அப்புறம் தீ, அப்புறம் தீ, தூ, அந்த ஆர்டரில் வரும். அப்படி பார்க்கக்குள்ள தங்கம், தாழ்பால், திண்ணை, தீ, தீது, துணை. அடுத்து 61 இதுவும் சரியான அகரவரிசை தான். உழவு, ஏர், மண், மாடு. முதல்ல வந்து உயிரெழுத்துக்களாக இருக்கிற ஆ ஆ இ வந்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துக்களை வந்து ஃபில் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது உழவு, ஏர் முதல்ல வந்துடும். அடுத்து மண், அதுக்கப்புறம் தான் மாடு. அடுத்து 62 நட என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக. நட அப்படின்றதோட வேர்ச்சொல் வந்து நடந்தான் அப்படிங்கிறது தான். நடந்தான் அப்படின்னு வந்து ஆண்பாலும் வரும். ஏன்னா நடத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர்னு வந்துடும். நடந்து அப்படின்னா வினையெச்சம், நடந்த அப்படின்னா வந்து பெயரெச்சம். அப்போ இங்கே இருக்கிற ஆப்ஷனில் வினைமுற்றுன்னு பார்த்தோன்னா நடந்தான் அப்படின்றதான் வந்து வினை வந்து முற்று பெற்றுச்சு. அப்போ நடந்தான்கிறது தான் சரியான வினைமுற்று. 63 சான்றோர் பாலர் ஆப, சாலார் சாலார் பாலர் ஆகுபவே. இவ்வடிகள் இடம்பெறும் நூல் வந்து புறநானூறு. சான்றோர் பாலர் ஆப அப்படின்னு வர்றது வந்து புறநானூறு. 64 பொருந்தாத சொல்லை கண்டறி. மலையூர், காட்டூர், மணிப்பூர், மருதூர். இதில் முதல்ல இருக்கிறதெல்லாம் பாருங்கள். மலையூர், காட்டூர், மருதூர் இதெல்லாம் வந்து நம்ம ஊரிலே இருக்கிற, அதாவது நம்ம தமிழ்நாட்டிலே உள்ள ஊர் பெயர் மாதிரி தான் இருக்குது. மணிப்பூருங்கிறது வந்து ஒரு ஸ்டேட்டை வந்து குறிக்குது. அதனால் இதில் பொருந்தாததுன்னு பார்த்தா மணிப்பூர். 65 வேர்ல் விண்டு என்ற ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல் வந்து என்னென்னா சுழல் காற்று. வேர்ல் அப்படின்னா வந்து சுழலை வந்து குறிக்குது, விண்ட் அப்படின்றப்ப காற்று, அப்போ சுழல் காற்று. 66 பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அப்படின்னு சொல்லி ஒரு மலர் தான் சொல்கிறாங்க. அதாவது ஒருமையில் தான் வருது. அப்போ ஒருமைன்னு வரும்போது ரூவில் தான் முடியும். இப்போ அன்று தான் வந்து சரி. அல்லன்னா வந்து பன்மை, மலர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி பன்மையில் வர்றதுக்கு மட்டும்தான் அல்லன்னு ல வரும். ரூன்றது வந்து ஒருமைக்கு மட்டும்தான் வரும். 67 மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக. எருது வந்து எக்காலமிடும். இதான் வந்து மரபு பிழையற்ற சொல். அதுக்கு கரெக்டான சவுண்டு எருது வந்து எக்காலமிடும் அப்படிங்கிறது தான் சரியான பதில். 68 அங்கை சரியாக பிரிக்கும் முறையை வந்து தேர்வு செய்க. அங்கைங்கிறத வந்து அகம் கூட்டல் கை அப்படின்னு சொல்லி தான் பிரியும். அதாவது உள்ளங்கையை குறிக்குது. அங்கைங்கிறது உள்ளங்கை. இப்போ உள்ளங்கைங்கிறப்ப உள் அப்படின்னா வந்து அகம், அப்போது உள்கை, அப்போது அகம் கூட்டல் கை அப்படின்னு சொல்லி பிரியும். 69 வழுவு சொல்லற்ற தொடர் எது? என்னன்னா சரியான தொடர் எது அப்படின்னா வலப்பக்க சுவரில் எழுதாதேங்கிறது தான் வந்து சரியான தொடர். வலப்பக்க சுவரில் எழுதாதே, சுவற்றில்னு வராது, சுவரில் எழுதாதே. 70 பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என சேக்கிடார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் வந்து யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவன்னு சேக்கிடாரை வந்து புகழ்ந்தவர் வந்து யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். 71 யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் வந்து திருமூலர். இது ரிப்பீட்டடான கொஷின். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் திருமூலர். 72 நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி எனும் பாடலை பாடிய சித்தர் வந்து யாருன்னா கடுவெளி சித்தர். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அப்படின்ற பாடலை வந்து பாடினவர் கடுவெளி சித்தர்.
73 சித்தர்களில் ஆதி சித்தர் வந்து யாருன்னா திருமூலர். இதுவும் வந்து ரிப்பீட்டடான கொஷின். சித்தர்களில் ஆதி சித்தர் வந்து யாருன்னா திருமூலர். 74 எழுதப்படாத பாடல் டேஷ் எனப்படுகிறது. எழுதப்படாத பாடல் வந்து நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புற பாடல்னா நம்ம காமனாக வந்து ஓதப்பாட்டு, தொழில் பாட்டு, விளையாட்டு பாட்டு, குழந்தை பாட்டு இதெல்லாம் வந்து சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து எழுதி வைக்காமல் வந்து பாடுற பாடல் வகைகளில் வரும். அது வந்து நாட்டுப்புற பாடல். 75 குறவஞ்சி என்பது என்னன்னா, குறவஞ்சி என்பது வந்து ஒரு சிற்றிலக்கிய நூல். குறவஞ்சிங்கிறது வந்து ஒரு சிற்றிலக்கியம். 76 தமிழுடு தூது நூலின் பாட்டுடை தலைவன் வந்து யாருன்னா மதுரை சொக்கநாதர். தமிழுடு தூதோட பாட்டுடை தலைவன் வந்து மதுரை சொக்கநாதர். 77 வீரமாமுனிவர் இயற்றிய நூல் வந்து தேம்பாவணி. வீரமாமுனிவர் இயற்றிய நூல் வந்து தேம்பாவணி. 78 மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் வந்து யாருன்னா திருமங்கை ஆழ்வார். மடலேறுதல்ன்ற துறையை பயன்படுத்தின ஆழ்வார் வந்து திருமங்கை ஆழ்வார். 79 தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் வந்து சூசை மாமுனிவர். அப்போ முக்கியமாக இருக்கிற நூலோட பாட்டுடை தலைவன்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும். மேலே தான் பார்த்தோம் தமிழ் தூதோட பாட்டுடை தலைவன் வந்து மதுரை சொக்கநாதர்னு. கீழே வந்து பாருங்கள் தேம்பாவணியோட பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டிருக்காங்க, சூசை மாமுனிவர். 80 அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? அகநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்றுங்கிறது வந்து சரி. இந்நூலினை நெடுந்தொகை என்னும் அழைப்பர். இதுவும் சரி. இது 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. இது தவறு. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. இதுவும் சரி. 3வது ஆப்ஷன் ஏன் தவறு அப்படின்னா, அகநானூறுங்கிறது 8 தொகை நூல்கள் ஒன்றுன்னு முதல் ஆப்ஷன்லேயே வந்துருச்சு. 3 வந்து 10 பாட்டு நூல்கள் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது தவறு. அப்போது 1, 2, 4 மட்டும்தான் வந்து சரி. 81 கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் வந்து என்னன்னா ராமாவதாரம். கம்பர் வந்து எழுதின நூல் வந்து கம்பராமாயணம். கம்பராமாயணத்துக்கு கம்பர் என்ன பேர் வச்சிருப்பாருன்னா ராமாவதாரம். 82 கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னா 1000 அம்பி. அம்பின்னா அந்த இடத்துல படகை வந்து குறிக்கும். 1000 படகுக்கு உரிமையானவன், அதாவது 1000 படகுக்கு படகோட ஹீரோ யார் அந்த மீனிங்கில் வரும். இது வந்து யாருன்னா குகன். 83 மையோ மரகதமோ மறிக்கடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடி வெண்பதோர் அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் வந்து யாருன்னா கம்பர். இது வந்து கம்பராமாயணத்தில் வர்ற 2 லைனு. அதனால் என்று வர்ணித்தவர் யாருன்னா கம்பரை வந்து குறிக்குது. ஆனால் இந்த வரிகளுக்குரியவர் வந்து யாருன்னா ராமன். மையோ மரகதமோ மறிக்கடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடி வெண்பதோர் அழியா அழகுடையான். இந்த வரிகளை வந்து சொல்லி வர்ணித்தவர் வந்து யாருன்னா கம்பர். ஆனால் இந்த வரிகளுக்குரியவர் யாரை பற்றி இவர் வர்ணிச்சிருப்பார் அப்படின்னா ராமனை பற்றி. 84 பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை அப்படின்னு என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் வந்து யாருன்னா பாரதிதாசன். இது வந்து எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா லாஸ்ட்டில் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கும். அப்போ இந்த திருக்குறளை பற்றி புகழ்ந்தவர் வந்து யாருன்னா பாரதிதாசன். 85 ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகம் வந்து எதுனா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். 86 கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதவன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் வந்து யாருன்னா கோசலை. கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதவன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் புகழ்ந்தவர் வந்து கோசலை. 87 ராமலிங்க அடிகளாராது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் வந்து எதுனா கந்தக்கோட்டம். ராமலிங்க அடிகளோட சிந்தனைகளோட ஊற்றுக்களமாக இருந்த இடம் வந்து கந்தக்கோட்டம். 88 சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. 89 சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயரும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான். சென்னை மாநகராட்சியோட முதல் துணை மேயரும் டாக்டர் முத்துலட்சுமி. 90 திணையளவு போதா சிறுப்புல் நீர் எனும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவர் யாருன்னா கபிலர். திணையளவு போதா சிறுப்புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் அப்படின்னு சொல்லி வர்ற இந்த பாடல் வந்து திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலையை வந்து இயற்றியவர் வந்து கபிலர். 91 கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து புறப்பொருள் வெண்பா மாலை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி அப்படின்னு சொல்கிறது வந்து நூல் வந்து புறப்பொருள் வெண்பா மாலை. 92
தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் டேஷ் என காணப்படுகிறதுனா மதிரை. இப்போ வந்து மதுரைன்னு அழைக்கப்படுறது கல்வெட்டுகளில் எப்படி குறிப்பிட்டிருப்பாங்கன்னா மதிரை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. 93 உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் வந்து எதுனா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்கின பெருஞ்சித்திரனோட இதழ்கள் வந்து தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். 94 சரியான விடையை தேர்ந்தெடு. ஊவேசா பற்றிய கூற்றில் வந்து சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 ஊவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம், இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். இது சரி. 2 குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலை சுவடியை அச்சில் வந்து பதிப்பிச்சாரு. இதில் வந்து 99 பாடல் இருக்கும், ஆனால் கிடைச்சது வந்து 96 தான். ஊவேசா 3ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவர், இது வந்து தவறு. 1 2 மட்டும் சரி, 3 வந்து தவறு. இப்போது ரீசெண்டாக இப்போ லாஸ்ட்டு குரூப் 4ல் வந்து கேட்ட கொஷின், புலமை பெருங்கடல் அப்படின்னு அழைக்கப்படுறவர் வந்து ஊவேசா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். 95 சி.வை. தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் வந்து யாருன்னா பரதிமார் கலைஞர். திராவிட சாஸ்திரின்னு பரதிமார் கலைஞரை வந்து யார் அழைச்சாருன்னா சி.வை. தாமோதரனார். 96 நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்புக்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் என்னும் நூலை வந்து எழுதினவர் வந்து யாருன்னா பரதிமார் கலைஞர். நாடகவியல் அப்படிங்கிற நூலை எழுதினவர் பரதிமார் கலைஞர். 97 சிறுகதை இந்த சைடு ஆசிரியர். ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு கொஷின் கேட்டாங்க. சிறுகதை ஆசிரியரும் இந்த சைடு சிறுகதையும் கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் அதே தான். கமலாலயன் உனக்கு படிக்க தெரியாது. பி.சா. குப்புசாமி ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். சு. சமுத்திரம் காகித உறவு. வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனை. அப்போது 3142. 98 தேவ துந்துபி டேஷ் ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி அப்படின்னா தேவராட்டம். டைரெக்டாகவே இருக்குது தேவன்னு. இப்போ தேவ துந்துபிங்கிறது தேவராட்டத்துக்குரிய இசைக்கருவி. 99 பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை வந்து பதிப்பித்தவர் யாருன்னா ரா.ஆ. பத்மநாபன். பாரதியாரோட கடிதங்களை பதிப்பித்தவர் ரா.ஆ. பத்மநாபன். 100 தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் வந்து யாருன்னா மூவா, அதாவது மு. வரதராசனார். தலைமை உன்னை தேடிட்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிட்டு அலையாத அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியிருக்காரு. ஆனால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.